அவன் குறிப்பாக பலராமனை எழுப்புகிற அழகான பாசுரம் இது. ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையின்றி தருமம் செய்கின்ற எங்கள் தலைவராகிய நந்தகோபரே பள்ளி எழுந்தருள வேண்டும். பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களின் கொழுந்து போன்ற தலைவியே, எங்கள் குலவிளக்கே, எங்கள் இறைவியே, யசோதை அன்னையே எழுந்திருக்க வேண்டும். வாமன அவதார காலத்தில் மாவலியிடம் தானம் பெற்று அளக்கத் தொடங்கி ஓரடியால் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை ஊடறுத்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவர் தலைவனே கண்ணா, உறக்கத்தை விடுத்து பள்ளி எழ வேண்டும். சிவந்த பொன்னாலான வீரக்கழலை அணிந்த திருவடிகளை உடைய பலராமனே, நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காது எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் என்று வேண்டுவது பாடலின் திரண்ட பொருள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதுவரை 10 பாட்டில் எழுப்ப பெற்றவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், வேத வித்துக்கள், ஞான குருமார்கள் என்று நயமான உரை கொள்வார்கள். இவர்களது துணை கொண்டுதான் தேவர்கள் விண்ணோர் துணை பெற்றுதான் கடவுளடி சேர வேண்டும் என்பதற்கு ஏற்ப இப்போது கண்ணபெருமானை காவல் காத்து கொண்டிருக்கின்ற தாய் தகப்பனாரை பாராட்டி பேசுகிறார்கள். தசரதன் தானம் செய்தவன். ஆனால் தசரதன் செய்த தானத்துக்கும் நந்தகோபர் செய்த தானத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தவம் செய்தவன். தசரதன் பிள்ளை கிடைப்பதற்கு தானம் செய்தவன். நந்தகோபரோ பிள்ளை கிடைத்த பின்னும் தானம் செய்தவன். ரெண்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் என்ன தானம் செய்கிறார்கள்? நந்தகோபன் என்னென்ன கொடுக்கிறாராம்? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான். அம்பரம் என்பது துணி கொடுத்தான், ஆடை கொடுத்தான், கூரை கொடுத்தான் என்று பொருள். இன்னொரு பொருள், இவர்கள் பெறுவதற்கு வேண்டிய தண்ணீர் கொடுக்கிறார். அம்பரமே தண்ணீரே. பிறகு உண்ணுவதற்கு சோறு கொடுக்கிறார். பெரியவர்கள் உரை காணுகிற போது கண்ணபெருமான் பிற்காலத்திலே என்னென்ன அறங்கள் செய்தானோ அத்தனைக்கும் மூல காரணம் நந்தகோபனுடைய இயல்பு என்று ஒரு நயம் சொல்வார்கள். எப்படி? சூதர் சபையிலே திரௌபதி துன்புற்று ஆடை வேண்டும் என்று அலறிய போது திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்தான் அல்லவா? எனவே இவன் துணி கொடுக்கிறவன் அம்பரன். அம்பரம் திக் அம்பரர் என்றால் திசையை ஆடையாக அணிந்தவர்கள் திகம்பரர்கள். அம்பரம் என்பது ஆடையை குறிக்கும். இவன் திரௌபதிக்கு பின்னாளிலே வஸ்திரதானம் கொடுத்தவன். பிறகு போர்க்களத்திலே குதிரைகள் நாவார குடிப்பதற்காக வருணாஸ்திரம் விட்டு தண்ணீர் வரவழைத்து குதிரைகளுடைய தாகம் தீர்த்தவன். அது மட்டுமல்ல, பசுக்களுக்கும் தண்ணீர் வைக்கிறவன். மன்னன் மருக மைத்துனன் மார்க்கொரு தேரின் மேல் முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். பெரியாழ்வார் திருமொழியில் சொல்றார், அந்த குதிரைக்காக நீரை வரவழைத்து கொடுத்தவன். ஆண்டாள் பின்னாலே பாடுகிறாள், இட்டமான பசுக்களை இனிது மரித்து நீரூட்டி என்று எழுதுகிறார். இவன் உணவு கொடுக்கிறவன் என்பதற்கு அடையாளம் மகரிஷியின் பத்தினிகள் கொடுத்த உணவை தன்னோடு பக்கத்தில் இருந்த 1000 பேருக்கும் உணவளித்து உணவு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறவன் கண்ணபெருமான். ஒரு தகப்பனைப் போலே பிள்ளை வளர்கிறான் என்பதற்கேற்ப நந்தகோபன் தானம் செய்கிறவன், அவன் மகனும் தானம் செய்கிறவன். அப்பா குணம் பிள்ளைக்கு. இந்த குழந்தைகள் பேச்சிலே சோறு தண்ணீர் என்பதெல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள். அவன் தானம் கொடுப்பது எதற்காக? ஏதோ ஒரு புண்ணிய பலனை கருதியா என்று கேட்டால் இல்லை இல்லை, அறத்திற்காகவே அறம் செய்கின்றான். அதான் அறம் செய்யும். திருவள்ளுவர் எழுதுகிறார், மேல் உலகம் இல் எனிலும் ஈதலே நன்று. சொர்க்கலோகம் கிடைக்கும்னு தானம் பண்றதை விட சொர்க்கலோகம்னு ஒன்று இல்லைனாலும் தானம் பண்ணுவது உத்தமம் என்று எழுதி காட்டுகிறார் திருவள்ளுவர். எனவே அறத்தை அறத்திற்காக செய்கிறார்கள், வேறொன்று பெறுவோம் என்பதற்கு அல்ல. ஏன்னா பெற வேண்டிய பேராகிய கண்ணனை பெற்றுவிட்டார். பிறகு யசோதையை எழுப்புகிறார்கள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. இந்த உலகத்தில் பெண்கள் யாரெல்லாம் பெருமை பெற்றார்களோ அந்த எல்லா பெண்களுக்கும் மேலான கொழுந்தாக விளங்குகின்றவள்.
ஆயர் குலத்திலே எந்த பெண்ணுக்கு வாட்டம் வரும் என்றாலும் இவள் வாடிப் போவதாலே இவள் கொழுந்து. ஆயர் குலத்து பெண்களெல்லாம் கொடியானால் இவள் கொழுந்து. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொன்னவர்கள் குலவிளக்கே என்று விழித்தார்கள். கொம்பன்னார்க்கு எல்லாம் என்பதை உரை சொல்லுகிற போது ராமருடைய தாயார் அவர்களை விடவும் இவள் மேலே புண்ணியம் செய்தவள். தேவகி என்ற கண்ணனை பெற்றெடுத்தாளே அவளை விடவும் இவள் புண்ணியம் செய்தவள். இந்த உலகத்திலே பெற்றெடுத்த பெண்கள் யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேரையும் விட பெறாத பெருமை பெற்றவள். அவளே பேசுகிறாள், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கைமீர் நானே மற்றொருவர் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் பெறாத பேறு பெற்றவள் யசோதை என்பதை இந்த இடத்திலே குறித்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தேவகி சொல்லுகிற போது சொல்கிறாள், திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தேவனங்கை யசோதை பெற்றாளே, இந்த பேரெல்லாம் அவள் பெற்றாளே என்று புலம்புகிறாள். எனவே நந்தகோபரை எப்படி அழைத்தார்கள்? எம்பெருமான் என்று அழைத்தார்கள். எனவே இவளை எம்பெருமாட்டி என்று அழைத்தார்கள். ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். சிரமப்பட்டு பல பேர் படித்து MBBS பட்டம் பெற்று டாக்டர் என்ற பட்டம் வாங்குவார்கள். முறைப்பெண் என்ற முறையிலே பள்ளிக்கூடத்தை மிதிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு துணைவியாக்கி கொள்வார்கள். ஒரு வேடிக்கை சொல்வார்கள், டாக்டர் வருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய மனைவி வருகிற போது டாக்டர் அம்மா வருகிறார் என்று பேசுவார்கள். அந்த அம்மா டாக்டர் அம்மா அல்ல, டாக்டருடைய மனைவி. எனவே டாக்டர் அம்மா ஆகிவிடுகிறாள். நந்தகோபன் எம்பெருமான், எனவே இவள் எம்பெருமாட்டி, எல்லோருக்கும் மேலானவள். அது மட்டுமல்ல, கண்ணனை கண்களில் வைத்து வளர்த்தமையினால் இவள் உண்மையிலேயே பெருமாட்டி. ஒரு அம்மாவுக்கு அப்படி என்ன ஏற்றம் என்று பல பேர் யோசிப்பார்கள். மந்திரங்கள் போலே என்று எழுதினார்கள். மந்திரங்கள் எப்படி தங்கள் கர்ப்பத்தில் பகவானை சுமக்கின்றனவோ, ஒவ்வொரு மந்திரத்துக்குள்ளும் கர்ப்பமாக யார் இருக்கிறான்? பகவான் இருக்கிறார். மந்திரங்களுக்குள்ளே அவற்றின் கர்ப்பத்தில் எப்படி பகவான் தங்கி இருக்கிறானோ, அப்படி மாதாவின் கர்ப்பத்தில் பிள்ளைகள் தங்கி இருக்கிற காரணத்தினாலே மந்திரங்களைப் போல மாதா மகிமையுடையவள் என்று எழுதி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, மந்திரங்கள் இறைவனை பிடித்து வைத்திருப்பது போல கண்ணனை தன்னுடைய பிடியிலேயே வைத்திருக்கிறவள். ஆகையினாலே இவள் ஏற்றம் மிக்கவள். குலவிளக்கு, குலத்துக்கே விளக்காக விளங்குகிறவள். ஆயர் குலத்து அணிவிளக்கை வளர்த்தமையினாலே இவள் குலத்திற்கே குலவிளக்காக விளங்குகின்றவள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே. இப்போது அம்பரம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். ஓங்கி உலகளந்த உம்பரு கோமான் என்ன செய்கிறார்? பாதங்களை மேலே கொண்டு போகிறார். வாமன அவதாரத்திலிருந்து திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். அப்போது அவருடைய பாதங்கள் நீண்டு கொண்டே போகின்றன. ஒன்மதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமருசீர் அவுணன் எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் ஊடு போய் மேலித்தெழுந்து தன்மதியும் கதிரவெனும் தவிர ஓடி தாரகை இடை புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்பட்டு நின்ற எந்தை மலர் புனையும் திருவடியே. இந்த அண்ட சராசரமெல்லாம் நினைந்து நிலவு சூரியன் அத்தனையும் கடந்து நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி கொண்டு போகிற அந்த அற்புதத்தை திருநெடுந்தாண்டகத்திலே பாடி காட்டுகிறார் ஆழ்வார் பெருமகனார். அப்படிப்பட்ட வாமன அவதாரத்தை பல இடங்களில் ஆண்டாள் கொண்டாடி இருக்கிறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வந்தா இவர் கால்பட்ட நேரம் விளங்கிற்று என்று மருமகளை கொண்டாடுவார்கள். அதுபோல் பலதேவன் வந்த யோகம், அதன் காரணமாக கண்ணபெருமான் அங்கு வந்து சேர்கிறார். எனவே அவருடைய கால் நலத்தை கொண்டாடுகிறார்கள். உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் என்று நந்தகோபனுடைய, யசோதையினுடைய, கண்ணபிரானுடைய, பலராமனுடைய சிறப்புகளை இந்த பாடலில் பேசுகிறார்கள். தத்துவார்த்தமாக சொல்லுகிறவர்கள் நந்தகோபர் என்பது ஆச்சாரியனையும், யசோதை என்பது திருமந்திரத்தையும், கண்ணபிரான் என்பது திருமந்திரத்தின் அர்த்தத்தையும், பலராமன் என்பது மந்திரார்த்த சாரத்தையும் குறித்தது என்று கொண்டாடுவார்கள். பதினாறாம் பாட்டு நாயகனை எழுப்பும் நடுநாயகமான பாட்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னரே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ
நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். ஆயர்பாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்கின்றவரே, கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே, அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும். நாங்கள் ஆயர் சிறுமிகள், எங்களுக்கு நோன்புக்கு அங்கமான பறையை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்திருக்கிறார். அதனை பெறுவதற்கு என்றே தூய்மையாக அவனுக்கு பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உன் வாயினால் மறுத்துச் சொல்லிவிடாதே. நிலையுடன் பொருந்தி இருக்கின்ற கதவை உன் கைகளால் திறந்து வழிபட வேண்டும். பொதுவாக முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி. பெரிய பதவியில் இருப்பவர்களை நெருங்க வேண்டுமென்றால் அவர்களது அணுக்கத் தொண்டர்களை முதலில் நெருங்கி அவர்கள் மூலம் நெருங்குவதே நல்லது என்கிற அபிப்பிராயத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று அவனிடத்தில் வேண்டுகிறார்கள் இந்த பிள்ளைகள். பொதுவாக நாயகனாய் என்பது கண்ணனுக்கு மட்டுமே பொருந்துகிற பதம் என்றாலும் கண்ணனுடைய தகப்பனார் என்பதனாலே இவருக்கும் அந்த மரியாதை பொருந்திற்று. அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே என்று நேரடியாக நாம் போகலாம் என்றாலும் நந்தகோபனிடத்தில் கண்ணபெருமான் கோல்கீழ்கன்றாய் அடங்கி இருக்கின்றவன். அவனை அதட்டி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே, உலகநாயகனை அடக்கி ஆளுகிற பேறு பெற்றமையினாலே இவனும் நாயகன். ராமாயணத்திலே சீத்தையோடு புஷ்பக விமானத்தில் ராமர் திரும்பி வருகிற காலத்தில் அயோத்தியை கைகாட்டி, இதோ என் தகப்பனாருடைய ராஜதானி என்று சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. தன்னுடைய நாடு என்பதை காட்டிலும் தன்னுடைய தகப்பனாருடைய நாடு என்று சொல்வதிலே ராமபிரான் எப்படி உகக்கிறானோ அப்படி கண்ணனும் தன்னுடைய தகப்பனாகிய நந்தகோபனை கொண்டாடினால் உகப்பான் என்பதற்காக நந்தகோபனை கொண்டாடுகிறார்கள். கோயிலுக்குள் போகிற போது கூட ஜெய விஜயர்கள், க்ஷேத்திர பாலர்கள் இவர்களையெல்லாம் வணங்கிவிட்டு செல்வதாகத்தான் மரபு. இந்த பாடலிலே ஒரு நுட்பத்தை கவனிக்க வேண்டும். நீராட நீராட என்று பெண்களை எழுப்பியவர்கள் நீராடுவதற்கு யமுனைக்கோ பொய்கைக்கோ போகவில்லை. நேராக நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நந்தகோபருடைய திருமகனோடு நிகழ்த்துகிற அந்த சம்பாதம்தான் உண்மையான நீராட்டு. இப்போது கோயில் காப்பானே என்பதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். திருமாளிகையை காவல் செய்து கொண்டிருப்பவனே என்பது வெளிப்படையான பொருள். ஆனால் மரபு கருதி ததீயரை முன்னிட்டே பகவானை பற்ற வேண்டும் என்று அவன் காலில் விழுகிறார்கள் என்று சொல்வார்கள். அதாவது ஆண்டவனுக்கு உரிய அணுக்கத் தொண்டர்களை நாம் மதித்தால் மட்டுமே ஆண்டவன் பிரீத்தி அடைகிறார். எனவே அவனுடைய காலிலும் விழுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவனுடைய மாளிகையிலே தோரண கொடி நாட்டப்பட்டிருக்கிறது, அடையாளம். அது எந்நேரத்தில் வந்தாலும் இது நந்தகோபன் திருமாளிகை என்று தெரிவதற்கு ஏற்ப தோரணமும் கொடிவாயிலும் அங்கே துலங்குகிறது. கொடி தோன்றும் வாயில் காப்பானே. கோயில் காப்பான் என்பவன் வெளிப்புறத்தினுடைய திருமாளிகையின் காவலில் இருக்கிறவன். அடுத்த மதில் வாசலில் காவலுக்கு இருக்கிறவன் வாயில் காப்பான். அவனிடத்திலும் இவர்கள் வேண்டுகிறார்கள். இதை ஒரு கற்பனையான உரையாடலாக உரை சொல்லுகிறவர்கள் பேசுவது வழக்கம். நாங்கள் காவல்காரர்கள், எங்கள் கண்ணனுக்கு யாராலே என்ன நலிவு வரும் என்று தெரியாது, அதனால் யாரையும் அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் தயக்கம், பயம், அகாலம் காரணமாக துயில் எழுப்பவும் கூடாது என்ற எண்ணத்தினாலே அவர்கள் மறுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கெல்லாம் பதில் சொல்வது போல இந்த பெண்கள் பேசுவது போல உரையாடலாக உரை காண்பது என்பது வழக்கம். விஸ்வாமித்திரர் ராமனை எழுப்பவில்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதம் பாடவில்லையா? அது மட்டுமல்ல, ஆழ்வாரும் பாடுகிற போது அரவணை ஆயரேரே அம்மமுன்ன துயில் எழாயே, சாப்பிடவாப்பா, அரவணை ஆயர் ஏரே அம்மமுன்ன துயில் எழாயே என்று எழுப்பினார் அல்லவா? அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று எழுப்பவில்லையா? எனவே துயில் எழுப்புவதற்கு முன்னுதாரணங்கள் உண்டு என்று பொருள் கொள்ள வேணும்.
அது மட்டுமல்ல, உண்மையிலேயே உறங்குவோரை எழுப்புவது வேண்டுமானால் அபசாரமாக இருக்கலாம். ஆனால் உறங்குவது போல் யோக நித்திரை கொள்ளுகிறவரை எழுப்புவது அவர்களுக்கு உபகாரம். யார் வந்து அழைப்பார்களோ, யாராலே யாருக்கு என்ன நலிவு வருமோ, நாம் போக வேண்டி இருக்குமே என்று செவிதீட்டி பெருமாள் படுத்திருக்கிறார். அரங்கன் படுத்திருப்பதை செவிதீட்டி பெருமாள் படுத்திருக்கிறார் என்று உரை எழுதுவார்கள். யார் கூப்பிடுவார்களோ என்று காத்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவனை பள்ளி எழுப்புவது உபகாரம் தானே, அபசாரம் அல்லவே. மணிக்கதவம் என்று கதவை கொண்டாடுகிறார்கள். உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள், புகுவாரை தன் அழகாலே கால் கட்டும் கதவு. அந்த கதவை தாண்டி போகிறவர்கள் ஒரு வினாடி அதை பார்த்து ரசிக்காமல் போகவே முடியாது. மாடியிலே ரொம்ப தூரம் ஏறி போகிற இடத்திலே பெரிய கண்ணாடி வைத்திருப்பார்கள். மாடிப்படிகள் ஏறுகிற இடத்துல யாரா இருந்தாலும் நின்று ஒரு வினாடி தன் உருவத்தை பார்த்து விட்டுத்தான் போவார்கள். இது மனித உலகியல். அதுபோல் ஒரு வினாடி நிறுத்தக்கூடிய வலிமையுடைய அந்த கண்ணாடியை போல இந்த கண்ணாடி கதவு. அதை பார்த்தால் ஒரு வினாடி நின்று கால்கட்டும் கதவு. இந்த பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆயர் சிறுமியோரோமுக்கு, அதாவது வாசல் காப்பவன் சொல்லலாம், எவ்வளவு பேராலே கண்ணனுக்கு ஆபத்து தெரியுமா, அதனால் நாங்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறோம். ராமனுக்கு சூர்பனகினாலே ஆபத்து வந்தது, கிருஷ்ணனுக்கு பூதனையினாலே ஆபத்து வந்தது. இந்த பெண்கள் சொல்லுகிறார்களாம், நாங்கள் என்ன சூர்பனகையா, பூதனையா? ஆயர் சிறுமி, வெரி இன்னசென்ட் கேர்ள்ஸ், எந்த விதமான சூதுவாதம் தெரியாத ஆயர்குல பெண்கள், நாங்கள் சிறுமியர். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த பெண்கள் ஏன் ஒருவரை எழுப்பிக் கொண்டு இப்போது வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உரையாடுவதற்கு தயக்கமும் மயக்கமும் மிக்கவர்கள் கூட கூட்டமாக வந்து விட்டால் துணிவும் வீரமும் தானாகவே தோன்றிவிடும். அது மட்டுமல்ல, இன்றும் உலகியலில் தனி மனிதர்களை காவலர்கள் அலட்சியமாக கையாளுவது என்பது பழக்கம். ஆனால் கூட்டமாக வருகிறார்கள் என்றால் காவலர்கள் அடங்கி போய் விடுவார்களே ஒழிய அலட்சியமாக கையாள மாட்டார்கள். எனவே இந்த சிறுமியர்கள் ஒரு கூட்டமாக வந்திருக்கிறோம் என்பதை ஆயர் சிறுமியோருமுக்கு என்று அவர்கள் விளக்குகிறார்கள். நாங்கள் ஒரு பெரிய கூட்டம், ஞாபகம் இருக்கட்டும். அரை பறை, விளையாட்டாக அடிக்கின்ற அந்த பறை என்ற தோல் கருவி. மாயன் மணிவண்ணன், மாயையிலே வல்லவன், மிகச்சிறந்த வியக்கத்தக்க காரியங்களை செய்கின்ற வல்லமையுடையவன். மணிவண்ணன், ரத்தினம் போலே மாணிக்கக்கல் போலே ஒளி வீசுகிறவன், நீலமேக சியாமள வண்ணன். அந்த அற்புதமான மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தார். அந்த ஏகாரம் ரொம்ப வலிமையானது. நேத்திக்கே சொல்லிட்டான்ப்பா, அதை முன்னரே பண்ணி கொடுத்த சத்தியப்பிரமாத், ஆல்ரெடி ப்ராமிஸ்ட். நென்னலே வாய் நேர்ந்தார். அவன் சொன்னான், சொன்ன சொல்லை அவன் காப்பாற்றுவதற்கு நீ துணை நிற்க வேண்டாமா? தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான். என்ன தூய்மையாக வந்ததுகள்? இந்த பெண்கள் குளிக்கலே, அப்புறம் எப்படி தூய்மை என்று சொல்ல முடியும்? வெளியிலே இருக்கிற அழுக்கை விட உள்ளே இருக்கிற அழுக்கு இல்லாமல் இருப்பதுதான் தூய்மை. திருவள்ளுவர் எழுதுகிறார், புறம் தூய்மை நீரால் அமையும், ஆனால் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று எழுதினார். எனவே புறத் தூய்மை என்பது கூட முக்கியம் அல்ல, அகத்தூய்மை என்பதுதான் முக்கியம். இவர்கள் உள்ளத்தில் தூய்மை உடையவர்கள். எனவே தூயோமாய் வந்தோம், துயில் எழப்பாடுவான். இந்த இடம்தான் மிக முக்கியம். கண்ணனை துயில் எழுப்புவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கடவுள் எங்கேயோ இருக்கிறாரா அவரை எழுப்புவதற்கு? நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் பல பேர் தனக்குள்ளே இருக்கிற கடவுளை எழுப்பாததால் தான் பாவத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே கடவுளை எழுப்புதல் என்பது வெளியில் நடக்கிற காரியம் அல்ல. உள்ளே கடவுளை எழுப்புவது என்பது விழிப்புணர்வு பெற்ற பெருநிலைக்கு விளக்கமாக அமைகிறது. இப்போது வாயில் காப்பவனை பார்த்து சொல்லுகிறார்கள், அப்பா நீ அபசகனமாக ஏதாவது சொல்லிவிடாதே, வாயால் முன்னம் மாற்றாதே, முதலில் அபசகனமாக மறுத்து விடாதே. அவர்களது பரபரப்பு, விரைவு, பதற்றம் எல்லாமே இந்த வரியில் வெளிப்படுகிறது. அம்மா நீ, அம்மா என்பது இந்த இடத்தில் அசைச்சொல்லாக இலக்கணத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் அம்மா என்று இவர்கள் தயவு வேண்டி சொல்லியதாகவும் பொருள் கொள்ளலாம். சரி சரி திறந்து கொண்டு போங்கள் என்ற இரக்கத்தோடு அவன் சொல்ல, கதவு இறுக்கமாக இருக்கிறது, உன்னை விட இறுக்கமாக இருக்கிறது என்று அடுத்த வரியிலே சொல்ல போகிறார்கள்.
ஏனென்றால் இந்த ஆயர்பாடியிலே இருக்கிறவர்கள் கண்ணனுடைய பாதுகாப்பு கருதி அப்படி ஒரு இறுக்கமான கதவு, பொதுவாக 2 கதவுகள் சாத்தும்படியாக பெரிய இடங்களில் கோட்டை கதவு, கோயில் கதவு இதையெல்லாம் அமைப்பார்கள். அது 2ம் அப்படியே பொருந்தி இருக்க வேண்டும். நேய நிலைக்கதவம் 2 பொருத்தமா இருக்கணும். கதவுக்குள்ள ஓட்டை இருந்தா பனி, குளிர், பூச்சிகள் எது வேணாலும் உள்ள வரும். எனவே அந்த கதவு எப்படி நெருங்கி இருக்கிறது என்பதை நேய நிலைக்கதவம், கண்ணனை பாதுகாப்பதில் அன்பு காட்டுகிற நிலைக்கதவம் என்று பொருள் கொள்ளலாம். அகருணையான கதவு கூட இத்தனை அன்போடு இருக்கிறது என்று சொன்னால் நாங்களும் நீங்களும் நேயம் மிக்கவர் தானே என்று அந்த வாயில் காப்பவனை பார்த்து சொன்னதாக பொருள். இந்த கதவு தடைப்பட்டு இருக்கிறது என்பதற்கு என்ன பொருள்? எங்களால் திறக்க முடியவில்லை, நீ திறந்து விடு என்று சின்ன பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். நீக்கேலோர் எம்பாவாய். நாம் இறைவனை அடைவதற்கு எத்தனையோ கதவுகள் தடையாக இருக்கின்றன. இந்த கதவுகளை திறப்பது என்பது பெரிய வேலை. ஆணவம், கண்மம், மாயை என்கிற கதவுகள், கர்மவினை, அகங்காரம், கர்மவினையிலே பாவ புண்ணியம் என்ற 2 கதவுகள், அகங்காரம், அமகாரம், யான் எனது என்கிற 2 கதவுகள், இவையெல்லாம் நேய நிலை கதவம். அந்த யான் எனது அவ்வளோ டைட்டா இருக்கும், கர்மவினையில பாவ புண்ணியம் அவ்வளோ டைட்டா இருக்கும். நம்ம இறைவனை போய் சேருவதற்கு இவையெல்லாம் தடை. எனவே நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். இந்த 2ஐயும் எங்களுக்கு நீக்கு. கீதையிலே துவந்த நிலை என்று பேசுவான் பகவான். அதாவது ராகத்வேஷத்தோடு கூடிய நிலை பகவானை அடைவதற்கு இடையூறாக இருக்கிறது. எனவே அந்த 2ம் அப்படி இறுகி கிடக்கிறது. அந்த நேய நிலைக்கதவம் நீக்கு என்று வேண்டுவதாக இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. 15வது பாடல். முதல் 5 பாடல் பாயிரமாகவும், அடுத்த 10 பாடல்கள் உறங்குவோரை எழுப்புவதாகவும், அந்த உறங்குவோரை எழுப்புவதாக பாடுவதே 10 ஆழ்வார்களை குறிப்பதாகவும் வைணவத்தில் உரை சொல்வது மரபு. இந்த 15வது பாடலில் இளங்கிளியை எழுந்து வா என்று அழைக்கிறாள். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. இது உரையாடல் பாவத்தில் அமைந்திருக்கிற ஒரு பாடல். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின்னங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாயே. உரையாடலாக அமைந்திருக்கிற பாடல். இப்பாடலில் எழுப்பப்படுகிற பெண்ணும் சற்று வாய்த்துடுக்கானவள். இவளது தோழிகள் அதனை அறிவார்கள். அதனால் பாடல் முழுவதுமே உரையாடல் அமைப்பிலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எனவே நேரடியாக பாடலை நாம் சிந்திப்போம். எல்லே இளங்கிளியே, உள்ளே உறங்குபவள், வெளியே எழுப்புகிறவர், இருவருக்கும் நடக்கும் உரையாடலில் ஒருவரையொருவர் தாக்கியும் கேலி பேசியும் பிறகு உள்ளுறங்குபவள் பணிந்து போவதுமாக பாடலுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. இல்லே என்று அழைப்பது பாண்டி நாட்டுக்கு உரிய ஒரு பழக்கம். எல என்பது போல ஒரு சொல் அங்கு ஒலியாக அமைந்திருக்கிறது. அது இகழ்ச்சி குறிப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள், வியப்பு என்றும் பொருள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு பொழுது பிடிந்துமா தூங்குகிறாய் என்ற வியப்பு அந்த எல்லே என்பதில் அடங்கி இருப்பதாக பொருள் கொள்ளுகிறார்கள். திருநெல்வேலி பக்கத்திலே பாண்டி நாட்டிலே ஏட்டி என்று பெண்களை கூப்பிடுகிற ஒரு பழக்கம் உண்டு. இல்ல என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கிற, எந்திரி, இல்ல இந்த சொல்லினுடைய ஒரு அமைப்பாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. பாண்டி நாட்டுக்கு உரியவள் ஆண்டாள் நாச்சியார். எல்லே இளங்கிளியே, இளமையான கிளி. கிளிக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள தொடர்பு இந்த உலகமறிந்த ஒரு பெரிய விஷயம். இல்லை என்ன பொருள் என்று கேட்டால், இங்கே தூங்கி கொண்டு இருக்கிறாளே அவ முழிச்சுட்டா. முதல் வீட்டிலே இவர்கள் பாடிய பாடலை கேட்டுவிட்டு அதை பாடிக்கொண்டு இருக்கிறார். அவள் மகா ரசிகை. அந்த முதல் வீட்டில் என்ன பாடினார்களோ அந்த பாடலை வேற இப்போது இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த இளங்கிளி என்ற வார்த்தையினாலே அவள் கிளி எப்படி மிழற்றுமோ அப்படி அந்த பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒரு அர்த்தம் பண்ணுகிறார்கள். நீயும் கிளியும் சமம் என்று சொன்னாலும் கிளி போன்ற குரல் என்பதாலே கிளி சமமாகிடும். ஆனால் உன் இளமைக்கு கிளி ஈடாகாது. இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, அது என்ன இன்னும்?
உனக்கு தான் விழுந்து காதல விழுந்து எழுந்து விட்டாயே, அப்புறம் என்ன மறுபடியும் படுத்துக்கொண்டே இருக்கிறது, இன்னும் உறங்குதியோ? உடனே உள்ள இருக்கிறவள் சொன்னாள், சில் என்று அழையேன் மின், என்ன என்னடி சில்லுன்னு கூப்பிடுறீங்க, சிலுகு சிலுகு என்று உரை எழுதுவார்கள். அதாவது எலும்பை வந்து பனி குளிர் தொலைக்கும், அப்படியே ஊசி குத்துற மாதிரி எலும்பை தொலைக்கும். அது மாதிரி உங்கள் சொல் என் எலும்பை தொலைக்கிறது. எப்படி சிலீர் என்று பனி போய் எலும்பை தொலைக்குமோ அப்படி உங்கள் வார்த்தை என்னை தொலைக்கிறது. சில்லென்று அழையேன் மின், என்ன அப்படி கூப்பிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். நங்கைமீர், நங்கைமீர் என்றால் பூரணமான தன்மை உடையவர்கள், நீங்களெல்லாம் பூரணர்கள். அப்படி இருக்கிற நீங்கள் என்ன போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? இந்த வார்த்தையை கேட்டு என்னால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என்னால் முடியாது என்று. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீ வந்து கிருஷ்ணனை அனுபவித்துக் கொண்டு படுத்திருக்கிறாய், அவ என்ன நினைக்கிறா, அந்த கிருஷ்ணானுபவத்தில் இவர்கள் அழைப்பதே இடையூறாயிற்றுன்னு நினைக்கிறாளோ என்று ஒரு பொருள் சொல்வார். அதுக்கு நீங்க யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உரை வைணவத்தில் ஒரு அற்புதம். பெருமாள் கோயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு நல்ல காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அருமையாக ஒரு மனிதர் பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்து பலிமூர்த்தி அது வெளியில டம் 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 என்று ஒலி எழுப்பு கொண்டு வந்தா, இங்க நல்ல காலட்சேபம் கேட்பதற்கு அந்த பெருமாள் எழுந்தருளுவதே கொஞ்சம் லேசா ஒரு 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 அசௌகரியமா தெரியாதா? இது என்னுடைய வார்த்தை அல்ல. திருவரங்கத்தில் சந்திர புஷ்கரிணி கரையில் திருப்புன்னை மரத்தின் கீழே பெரியோர்கள் பலர் கூடி திருவாய்மொழி அர்த்தானுசந்தானம், அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்த்தானுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிற போது பலி சாதிக்க செல்வர் எழுந்தருளியது, அந்த மூர்த்தி எழுந்தருளியது அவர்களுக்கு அசகியமாக இருந்தது. அதாவது ரசிக்க முடியாததாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உற்சவமூர்த்திகளில் ஒருவர் எழுந்து வருகிறார், இந்த காலட்சேபம் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அதுவே அசௌகரியமாக அவர்களுக்கு தெரிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மாதிரி இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் கண்ணனை, இவங்க வாசல்லேருந்து கூப்பிடுறது அனுபவத்துக்கு தான் கூப்பிடுகிறார்கள், ஆனால் அதுவே ஒரு மாதிரி சில்லுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கிறதா. இவர்கள் பேச்சு கிருஷ்ணனை மனத்தால் அனுபவிக்கும் சுகத்திற்கு இடையூறு ஆயிற்று. அதனால அவ சொன்னா, நங்கை மீர் பூரணமான நீங்கள் என்னை இப்படி அழைக்காதீர்கள், போதருகின்றேன், வந்து விட்டேன், வர்றேன் வர்றேன், இதை வந்துடுறேன் அப்படின்னு. சில பேர் வர்றேன் வர்றேன்னு சொல்வார்களே ஒழிய சொல்லியே காலத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள், வரமாட்டார். கண்ணனை யசோதை அழைக்கிறா, போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். இந்த வர்றேன் வர்றேன்னு சொல்லி டயத்தை எடுத்துக்காதே. போதர் கண்டாய் இங்கு போதர் கண்டாய், போதரேன் என்னாதே போதர் கண்டாய். பெரியாழ்வார் திருமொழியில் வருகிறது. சில பேர் வீட்டில் புறப்படும் போது மனைவியை கிளம்பலையா வரலையா அப்படின்னு கேட்பார்கள். அந்த அம்மா ஒரு பதில் சொல்வார்கள், 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையாம்பாங்க. 5 நிமிஷத்தில் வர்றேன்னு அரை மணி நேரமாக சொல்கிறேனே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு. அது மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்லியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாள். போதருகின்றேன். உடனே வெளியில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், நீ வாயாடி, எங்களுக்கு தெரியாதா உன்னை பற்றி, நீ என்ன பேச்சு பேசுவேன், இட்டு கட்டி பேசுறது ரொம்ப கெட்டிக்காரி. அதாவது நடக்காது நடந்ததா சொல்கிற மாதிரி வர்றேன் வர்றேன்னு சொல்கிறிய ஒழி நீ கிளம்ப மாட்டேங்கிற. கட்டுரைகள், கட்டி உரைத்தல் கட்டுரை, வல்லை உன் கட்டுரைகள், அதில் நீ ரொம்ப கெட்டிக்காரி, வாயாடி இட்டுக்கட்டி சொல்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரி. பண்டே உன் வாய் அறிதம், உன் வாய் என்னன்னு எங்களுக்கு அப்பவே தெரியும், முன்னமே உன் வாயை தெரியும். இப்போ உள்ள இருந்த பெண்ணுக்கு அழுக வந்து கொடுத்து, தன்னை வெளியில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசினார்கள். ஒன்று வல்லீர்கள் நீங்களே, என்ன வாயாடின்னு சொல்லாதீங்கடி, நீங்க தான் வாயாடிங்க, வல்லீர்கள் நீங்களே. இப்போ வெளியில இருப்பவர்களுக்கும் உள்ள இருப்பவர்களுக்கும் இடையில அந்த மோதல் வெடிக்கிறது. ஆனா உள்ள இருக்கிற பெண் பாருங்க, முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன வாயாடின்னு சொல்றீங்க, நீங்கள்லாம் தான் வாயாடி அப்படின்னு கோவத்துல பேசினவ ஒரு செகண்டுக்குள்ள தன்னை பத்தி யோசிச்சுட்டு நானே தான் ஆகிடுகிறேன். ஆஹா, இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று சொல்வார்கள். அதனால தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு இரே என்று எழுதி வைத்தார். அது ஏன் இந்த பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு இன்னொருவருடையதாக இருந்தாலும் கூட பண்பு நலன் கருதி அது என் தப்பாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பரதாழ்வானை போல ஒப்புக்கொள்கிற பண்பு இருக்கணுமா. வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வாயாடின்னு வெளியில இருக்கிறவங்கள பார்த்து சொன்னவ, நானே தான் ஆயிடுக, நான் தான் அந்த வாயாடியா இருந்துட்டு போறேன், என்ன விடுங்கடி, நானே தான் ஆயிடுக அப்படின்னு. இதை எப்படி அனுபவிப்பார்கள்? இதை விளக்குவதற்காகவே ஆண்டாள் உரையாடல் பாணியில இந்த பாடலை எழுதுகிறார். ஏன் இதை வெறுமனை நீதி போதனை மாதிரி பாகவதர்கள் அடங்கி இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா,
இந்த உரையாடல் இருக்கிற போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா, ஏன் அனுஷ்டான ரூபமாக அது கிடைக்கும். உபதேச ரூபமாக இல்லாம, யாரோ அறிவுரை சொல்லுகிற உபதேசமா இல்லாம, பின்பற்றுதல் என்கிற அனுஷ்டான ரூபமாக கிடைப்பதற்காக உரையாடல் பாணியில இதை ஆண்டாள் நாச்சியார் கொண்டு போகிறாள். சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்டார்கள், வெளியில நிக்கிறவங்கலாம் அப்ப பக்தியோட ஆமாமா நாங்க தான் வாயாடின்னு ஒத்துக்க கூடாதா? அப்ப ஒத்துக்கிட்ட பிறகாவது மன்னிப்பு கேட்க கூடாதா? அப்ப வெளியில இருக்கிறவங்க